வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. நேற்று ஒரு மீட்டிங் பார்த்தேன். ஸ்டாண்டிங் எம்எல்ஏ ஆஃப் சோழிங்கநல்லூர் அவர் காரில் உட்காந்து பேசியிருந்தார். ரொம்ப பிஸி போல இருக்கு. கூடவே தாவேக்காலையும் சரி நாம் தமிழரும் சரி உட்காந்து கொண்டு இருந்தாங்க. மீட்டிங் நடந்துன்னு தான் இருந்துச்சு, பார்த்துருந்தேன். அவங்க சொல்ல மறந்த செய்திகள் நிறைய இருக்குது. சோழிங்கநல்லூரில் கால்வாய் பணி நடந்து 8லேருந்து 10 வருஷம் ஆகுது. அங்கே ஒரு வீட்டுக்கும் கால்வாய் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு 1லேருந்து 2 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. எப்படி? அரை அடி பைப்பு போடுறதுக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அப்புறம் காத்தா வாங்கணுன்னா உசுறு போயிடும். உங்கள் உசுறு போனதுக்கப்புறம் தான் காத்தாவே கொடுப்பாங்க. கொடுக்கவும் டவுட்டு தான். அது 1.5 லட்சம்லேருந்து 2 லட்சம் வரைக்கும் லஞ்சம். ஆனால் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். உங்களை அழக்கடித்து உங்களுக்கு கிட்ஸ் வர வரைக்கும் டெய்லி காத்தா ஆஃபீஸுக்கு வர வைப்பாங்க. உங்களை சாவடிச்சிருவாங்க. அதே மாதிரி தண்ணி கிடைக்கிறதோ இல்லையோ, போதை நல்லா கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் பக்கத்துலேயே கிட்டத்தட்ட 4-5 கடை இருக்கும். 5 கடை இல்லை, 6 கடை கூட இருக்கும், சொல்ல முடியாது. காத்தால் வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஒயின் ஷாப்பில் உட்காந்து தண்ணி அடிப்போம். ஒரு இடத்துக்கு தார் ரோடு போகிறதுக்கு எத்தனை கோடி வாங்குவாங்க தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ரூம் கட்டுறதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் தான் கட்டிடலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாக போட்டு கட்டிடலாம். ஆனால் இவங்களுக்கு லஞ்சம் வாங்கிறது இருக்குதே, ஐயோ சாமி. நாங்கள் திமுக கட்சி இருக்கும்போது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, இது பேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் 1991 to 92, 93 75லேருந்து 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. எங்கே எப்படி இது பேஸ்மெண்ட்னாக்கா உங்களுக்கு இப்போ போடுற மாதிரி கான்க்ரீட்லாம் போட மாட்டாங்க. ஒரு தளம் 4 அடிக்கு 75 லட்சம் ரூபா.